உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அந்த விஷயத்தை உங்களால் மாற்றவே முடியலையா? அது உங்களுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய லைஃபாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம். இதை நான் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும், இதை நான் மாற்றியே ஆகணும் அப்படின்னு பல நாட்களாக, பல மாதமாக, பல வருஷமாக கூட நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஏன் இதெல்லாம் நடக்கலை, சரி இது நடக்கிறதுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? நான் ஜெயஸ்ரீ, ஐம் அ மைண்ட் கோச் அண்ட் ஹோப்பனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் வீடியோஸை தொடர்ச்சியாக உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஏன் இந்த விஷயம் நடக்க மாட்டேங்குது? அது உங்களுடைய ஃபைனான்ஷியல் இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை உங்கள் வேலை சம்மந்தமான விஷயமா இருக்கலாம். ஏதோ ஒன்று, நான் இது கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணணும், இதை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்க காரணம் உங்களுடைய மனசு தான். நான் எப்படி இதுக்கு காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நம்மளுடைய மனசில் ஆழ்மனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது இல்லையா, சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்கிற விஷயம். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் சில நம்பிக்கைகள் இருக்கலாம். அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டான ஏதாவது நம்பிக்கைகள் இருந்தால் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டே இந்த விஷயங்களை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு தடையாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய சின்ன வயசில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையுமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது எல்லாத்தையுமே தன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்கள், இல்லை அதுக்கிட்ட நம்ம சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப நம்ம என்னெல்லாம் நம்மக்கிட்ட சொல்கிறாங்களோ எல்லாத்தையுமே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம். சரி, நம்மக்கிட்ட பேசுகிற விஷயங்கள் மட்டும் இல்லை, நம்ம பார்க்குற விஷயங்கள், நம்ம கேட்குற விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்மளை சுற்றி நடக்கிற பல விஷயங்களை நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம். சப்போஸ் உங்ககிட்ட யாராவது பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு உங்களுடைய பேரண்ட்ஸோ இல்லை யாரோ எப்போயோ சொல்லியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது உங்களுடைய சின்ன வயசில் அப்படின்னா அப் டு த ஏஜ் ஆஃப் 7, அதுக்குள்ளார அந்த வயசுக்குள்ளார உங்ககிட்ட யாராவது பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதுக்கு அதிர்ஷ்டம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில பிலீஃப்ஸ், சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லி அது உங்களுடைய ஆழ்மனம் ரொம்ப அதை ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிலீஃப் தான் நீங்கள் எவ்வளோ இப்போ சிரமப்பட்டாலும் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு தடையாக இருக்கிற விஷயம். ஏன் அப்படின்னா, ஸோ உங்களுடைய 95% ஆஃப் லைஃப் யார் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு தான். ஸோ இந்த கான்ஷியஸ் மைண்டால் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், நீங்கள் எவ்வளோ அதுக்கு பற்றி யோசித்தாலும், பிளான் பண்ணாலும், நீங்கள் என்ன செஞ்சாலும் அது நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ரிசல்ட் கொடுக்காத காரணம் என்னென்னா உங்களுடைய ஆழ் மனசில் இருக்கிற சில பிலீஃப்ஸ். உங்களுடைய ஹெல்த்தை பற்றி இருக்கலாம், இல்லை உங்கள் பணத்தை பற்றி இருக்கலாம், இல்லை ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்கள பற்றி இருக்கலாம். இவங்கெல்லாம் அப்படி தான், இவங்கெல்லாம் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சில மனிதர்களை பற்றின சில இமேஜஸாக இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் மேபி, ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக நம்மளுடைய மனசில் பதிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து சப்கான்ஷியஸ் பிலீஃப். ஸோ அந்த பிலீஃப் தான் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களை தடுத்து நிறுத்துது. ஏன்னா நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய ஆழ் மனசில் என்ன சொல்லியிருக்கு, பணம்லாம் சம்பாதிக்கணும்னா ரொம்ப கஷ்டம், அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணும், அப்படி இருந்தால் தான் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி பிலீஃப் இருக்கிறப்போ நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நீங்கள் எதிர்பார்க்குற பணத்தை உங்களால் சம்பாதிக்க முடியறதில்ல. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒன்று என் மனசில் ஏதோ ஒரு தடை இருக்குது, அதனால தான் என் வாழ்க்கையில் இந்த விஷயங்கள்லாம் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது சொல்கிற ஒரு அவேர்னஸ், ஒரு ரியலைசேஷன் நம்மளுக்கு வரணும். அப்போ தான் நம்ம எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷனை ப்ளேம் பண்ணாமல், இல்லை யாரையாவது ஒருத்தங்களை ப்ளேம் பண்ணாமல் நமக்குள்ளே இருக்கிற அந்த தடைகளை நீக்கிறதுக்கு நம்ம ரெடியாக ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னென்னா அவேர்னஸ் அபவுட் அவர் சப்கான்ஷியஸ் பிளாக்ஸ். சரி, ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், அதை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு வில்லிங்னஸ். என் வாழ்க்கையெல்லாம் மாறாதுங்க, இப்படி தான் கடைசி வரைக்கும் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இல்லாமல் கண்டிப்பாக என் வாழ்க்கையை நான் மாற்றியே ஆகணும் அப்படிங்கிற அந்த வில்லிங்னஸை, அந்த இன்டென்ஷன் க்ரியேட் பண்ணணும். அடுத்தது அந்த இன்னர் ஒர்க், உங்களுடைய ஆழ் மனசில் இருக்கிற நம்பிக்கைகளை கிளியர் பண்ணுறதுக்கான மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிசஸை செய்ய ஆரம்பிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹோப்பனோ மெடிடேஷன் இருக்குது இல்லையா, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படிங்கிற 4 ஃப்ரேசஸை உங்களுடைய சப்கான்ஷியஸ் பிலீஃபை கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ டெய்லி நீங்கள் அதை செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் மனசில் இருக்கிற நம்பிக்கைகள், அதாவது உங்கள் ஆழ்மன நம்பிக்கைகள், உங்களுடைய வாழ்க்கைக்கு எதெல்லாம் எதிராக இருக்குதோ அதை வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதை கிளியர் பண்ண உங்களுடைய ஆழ்மனமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ எந்த விஷயத்தை செய்ய போனாலும் உங்களுக்கு அது உதவியாக இருக்குமே தவிர அதுக்கு தடையை க்ரியேட் பண்ணாது.
ஸோ அதை பிளாக் பண்ணாமல் உங்களுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதற்கான சிச்சுவேஷனை உங்களுக்கு கொண்டு வந்து காட்டும். உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் யுவர் கான்ஷியஸ் மைண்ட். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு விஷயம் ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் அதை அடையிறதுக்கு தேவையான சிச்சுவேஷன், அதுக்கு அடையிறதுக்கு தேவையான மனிதர்கள் எந்த விதத்துலலாம் உங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளவு நாள் தடையாக இருந்த உங்களுடைய ஆழ்மனமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக மாற ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் எடுக்கிற எஃபர்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு என்ன விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, யூ ஹாவ் டு கிளியர் யுவர் சப்கான்ஷியஸ் மென்டல் பிளாக்ஸ். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹோபோனோபோனோ மெடிடேஷன் இன் அ ப்ராப்பர் வே. ஸோ இது செய்கிறதன் மூலமாக உங்கள் ஆழ்மன தடைகளை நீக்கி உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் சந்தோஷமாகவும் உங்களால் இருக்க முடியும். இன்னும் இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.